தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்மை கிருபை நாள்தோறும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன், தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன், தம் சிறகுகளால் மூடுவார். தேவனன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியும் பரிஜயும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியும் பரிஜயும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன், தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன், தம் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் நம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன், தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன், தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன், தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன், தம் சிறகுகளால் மூடுவார். 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 நல்ல பிதாவே, உங்கள் சட்டைகளின் கீழே தான் எங்களுக்கு அடைக்கலம் உண்டு. எங்களுக்கு மிகுதியான பலனை நீங்கள் வச்சுருக்கீங்க. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த பிரதிபலனை நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நன்மை நாள் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம தியானிப்பதற்காக ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கிறேன். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ரூத் என்கிறதான இந்த பெண்ணை பார்த்து போவாஸ் என்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. மோபாபிய ஸ்திரீயாக இருந்த இந்த ரூத்து மோபாபு தேசத்திலிருந்து நகோமியோடு கூட தன்னுடைய மாமியாரோடு கூட இந்த பெத்லகேம் தேசத்திற்கு அவள் வருகிறதை பார்க்கிறோம். ஓர்பாள் என்கிற இன்னொரு மருமகள் இருந்தாள்.
அவள் மாமியாரை முத்தம் செய்து திரும்பி போன சூழ்நிலையில் இந்த ரூத் என்கிற மருமகள் கர்த்தரை நம்பினவளாக மோபாவிய தெய்வங்களையெல்லாம் விட்டு கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன் என்று தேவன் மேல் நம்பிக்கை கொண்டவளாக இப்பொழுது இந்த ரூத்தை நகோமியை பின்பற்றி வருகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்படி வந்தபோது போவாசனுடைய வயலில் போய் பஞ்சம் தேசத்தில் அதிகமாக இருந்து பஞ்சமெல்லாம் முடிவடைந்து இப்பொழுதுதான் வயல்களெல்லாம் விளைந்து விளைச்சல் அறுவடை செய்கிற நேரத்தில் 10 ஆண்டு காலமாக இவர்கள் மோவாபு தேசத்தில் குடியிருந்ததுனால அவருடைய வயலில் இருந்த எந்த ஒரு பலனையும் அவர்களால் அனுபவிக்க முடியலை. இந்த சூழ்நிலையில் போவாசனுடைய வயலில் போய் அவள் நெல்கதிர்களை பெருக்குவதற்காக சென்றபோது இந்த மோவாவிய ஸ்திரீயாகிய ரூத்தினுடைய தீர்மானத்தை பார்த்து போவாஸ் அவளை பாராட்டுகிறதை இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியும். அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய செட்டைகளின் கீழே நீ வந்ததுனால உனக்கு மிகுதியான பலன் கிடைக்கும்னு சொல்கிறார். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவான பலனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். சங்கீதம் 57:1 சொல்லுகிறது, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டி கொள்ளுகிறது, விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் கீழில் நிழலில் வந்து அடைவேன். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போய் ஒன்றுமே இல்லை, மேன்மைக்கு வழி இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டோம், யாரை நாடுவோம், யாரை சார்ந்து கொள்ளுவோம், யார் நமக்கு உதவுவார்கள் என்று நீங்கள் அங்கலாய்த்து போய் யோசித்து குழம்பி போயிருக்கிற நேரத்தில் நீங்கள் ஒன்றுமே யோசிக்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் அடைக்கலமாக வந்தால் உங்களுக்கு மிகுந்த பலன் ஆண்டவர் வச்சிருக்கிறார். சங்கீதம் 61:4 சொல்லுகிறது, நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன், செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று. கர்த்தருடைய மறைவில் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஆண்டவர் மிகுதியான பலனை வச்சிருக்கிறார். சங்கீதம் 91:4 சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளால் என்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சயம் கேடகமாக இருக்கும். ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுந்தா உன்னை ஆண்டவர் அருமையாக பாதுகாப்பார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை. மத்தேயு சுவிசேஷம் 23:37 ஆண்டவர் எருசலேமை பற்றி சொல்கிறாரு, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களே, கல்லறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை சிறகின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உனக்கு மனதில்லாமல் போயிற்று. எத்தனையோ முறை ஆண்டவர் அவருடைய செட்டையை உங்களுக்காக விரித்தார். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் கேட்காம அவருடைய செட்டைக்குள்ளே வராமல் எருசலேமை போல நீங்களும் மறுதளித்து போனீங்க. எருசலேம் அப்படி ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ளே வருவதற்கு தேவன் செட்டையை விரித்த போது அது கேட்காதனால அந்த எருசலேம் பட்டணம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. கிபி 70 எருசலேம் தேவாலயம், எருசலேம் பட்டணம் எல்லாமே அழிக்கப்பட்டு போனது. ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ளே வரும்படியாக தேவன் அழைப்பு கொடுக்கும்போது நீங்கள் வந்துவிட்டால் தேவன் உங்களை அடைக்கலத்துக்குள் அணைத்து கொண்டு மிகுதியான பலனை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, உங்களுடைய அடைக்கலத்துக்குள் வர வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த அடைக்கலத்துக்குள்ளே உங்களுடைய அரவணைப்பு கொடுத்து பாதுகாத்து வழி நடத்துங்க. ஒவ்வொருவருக்கும் அந்த இருதயத்தை கொடுங்க. உம்மை தேடுகிற மனதை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.